வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. இன்னைக்கு நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் வந்து மத்திய அரசுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. ஏன்னா மத்திய அரசுக்கு நோட்டீஸ் கொடுத்தது தமிழ்நாடுக்கு எப்படி பாதிக்கும் அப்படின்னா, கீழே அடிப்பட்டா கண்ணில் தண்ணி வரும்ல, அந்த கதை தான். அப்போ இந்த சதுப்பு நில விஷயத்தில் பெருமளவுக்கான பணம் விளையாடி இருக்கிறது. ஆன்மீக அமைச்சருக்கு ஆப்பு அப்படின்னு இன்னைக்கு பெரும்பாலானவர்கள் சொல்கிறாங்க. இன்னைக்கு மத்திய அரசுக்கு வந்து நோட்டீஸ் அனுப்புறதுனால அவங்க விளக்கமாக இதை பற்றியான விரிவான ஒரு அறிக்கையை கொடுக்க போகிறாங்க. மாட்டிக்கொண்டுதா தமிழக அரசுனா, வாலண்டியராக அவங்க வளவிரிச்சு வச்சா இவங்களே வந்து உழுவுறாங்கும் போது அவங்க என்ன பண்ண முடியும்? நம்ம ஏற்கனவே சொன்னது போல நடந்தது என்ன, நீங்களே சொல்லுங்கள். இப்போ திமுக காரர்களாக கூட இருங்க, நிறைய பேர் வந்து திமுக கமெண்ட்லாம் போடுறீங்க. ஒரு சதுப்பு நிலத்தில் கொண்டு போய் கட்டடத்தை கட்டுறாங்கிறீங்களே, இதான் திராவிட மாடலா? ஒன்றுமே புரியல. அப்போ அதாவது என்னன்னா, யாருமே நினச்சி பார்க்க முடியாத ஒரு காரியத்தை நீங்கள் சொல்கிற பாசிச பாஜக நடத்தக்கூடிய நாட்டில் கூட இப்படிலாம் இல்லைங்கய்யா. அப்போ நீங்கள் மக்களை காப்போம், ஆனால் மண் வளத்தை குடிச்சவராகுவோம். மண்வளம் இருந்தால் தானேங்க மக்கள். பாசிச பாஜக மதத்தின் பெயரால் மக்கள் அழிக்குது. நீங்கள் இயற்கை வளங்கள் எல்லாம் சுரண்டி ஒரு சில குடும்பங்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தமிழ்நாடு சுடுகாடு ஆகணும். நம்ம ஒன்றுமே புரியல. இது எப்படி? அது ஆட்சி போகிறதுக்கு 6 மாதத்துக்கு முன்னாடி இந்த நடவடிக்கை எடுக்கிறீங்கன்னா, இப்போ ஆன்மீக அமைச்சருக்கு எவ்வளோ துணிச்சல்! நீங்கள் நீதிமன்றம் எவ்வளோ கண்டனம் தெரிவிச்சிருக்குது? நீங்கள் சொல்லுங்கள். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சதுப்பு நிலத்தில் வீடு கட்டினா தான் வந்து திராவிட மாடல் வளருமா? இல்லை சதுப்பு நிலத்தில் வீடு கட்டுறதுல வந்து என்ன, அது ஸ்டாலின் அவருடைய கனவு லட்சியமா? நம்ம ஒன்றும் புரியல. இப்போ இதில் பல கோடி ரூபாய் முறைகேடு நடந்திருக்குதா பழனிசாமி அவர்கள் சொல்கிறார். உங்கள் கருத்தை சொல்லுங்கள். பெட்ரமாஸ் லைட்டே வேணுங்கிற மாதிரி அங்கேயே தான் கட்டுவோங்கிற அடம்பிடிக்கக்கூடிய சேகர் பாபுவோடைய அந்த எண்ணம் எதற்காக? சேகர் பாபுவை பற்றி உங்கள் எண்ணம் என்ன? சேகர் பாபு வந்து பணியாளர், அவர் மாதிரி ஒரு தொண்டர் இல்லை அப்படின்னு ஐயா ஸ்டாலின் சொல்கிறாரு. சேகர் பாபு உண்மையிலேயே தமிழ்நாட்டுக்கு ஆற்றிய பங்கு என்ன? மேயர் பிரியா அவர்கள் ஓடி வேலை செய்கிறாங்க பாருங்கள். அந்த மழை வெள்ள பாதிப்புகளை கூட பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கடுமையாக உழைச்சாங்க அப்படின்லாம் சொல்கிறாரு. அப்போ மேயர் பிரியாவுடைய செயல்பாடை பற்றி சொல்லுங்கள். இல்லை உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய மேயரை பற்றி சொல்லுங்கள். உங்கள் ஏரியாவில் இன்றைக்கி என்ன நிலவரங்கிறத சொல்லுங்கள். எப்படி அரசாங்க நிலங்கள் வீணடிக்கப்படுகிறது, பொதுமக்களுடைய நிலத்தை சில பேர் கட்ட பஞ்சாயத்து பண்ணி எந்த கட்சிக்காரங்க வாங்குறாங்கலாம் உங்களுக்கு தெரியும். அதையும் உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உச்சநீதிமன்றத்தில் ஏற்கனவே ஒரு உத்தரவு இருக்கும்போது அந்த உத்தரவையும் மதிக்காமல் எப்படி நீங்கள் ஆர்டர் போட்டீங்க? அதான் இன்றைக்கி கேள்வி. இதில் என்னென்னா, ஒன்றிய அரசையும் கூப்பிட்றாங்க. ஏன்னா இது வந்து உலகளாவிய பிரச்சனை. ஏன்னா உலகம் ஃபுல்லாக இந்த மாதிரி சதுப்பு நிலை இடத்துல வந்து இது கட்டக்கூடாது அப்படிங்கிறது உலகளாவிய பிரச்சனை. அப்போ ஒன்றிய அரசுக்கும் இன்றைக்கி வந்து நோட்டீஸ் போயிருது. ஏன்னா இவங்க வந்து பதில் கொடுக்காம காலதாமதம் படுத்தலாம். ஏன்னா அமைச்சரை காப்பாற்றணும். ஒன்றிய அமைச்சருக்கு பிரச்சனையே இல்லை. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு நாலேஜுக்கே இல்லாமல் பண்ணிட்டாங்க அப்படின்னு அவங்க அறிக்கை விட்டால் இன்றைக்கி வந்து என்ன ஆக போகிறது? ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ஒரு கட்டடத்துக்கு அனுமதி கொடுக்குறாங்க. அந்த அனுமதியை வாங்கிய நிறுவனம் இத்தனை பில்டிங்கில் கட்டுது. அப்படிங்கும்போது சாதாரணமாக நீங்களே சொல்லுங்கள், ஒரு வீடோ ஏதோ வாங்க போய் நம்ம அப்ரூவலுக்கு போனால் எவ்வளோ நாள் ஆகும்? குறைஞ்சது உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்கள். அதாவது வீடு கட்டுறதுக்கு நீங்கள் அப்ரூவல் போனீங்கன்னா அதுக்கு பல காசு. அதை அப்ரூவல் வாங்காமல் கட்டினீங்கன்னு வச்சுக்கலாம். வாங்கி கட்டினாலும் வாங்காமல் கட்டினாலும் நீங்கள் மணல் அள்ளி போட்டிங்கன்னா உடனே கவுன்சிலர் வந்துடுவாங்க. சென்னையிலலாம் உடனே கவுன்சிலர், எல்லா ஊர்லேயும் அதே மாதிரி தான் கவுன்சிலர் வந்துடுவாங்க. எல்லாத்துக்கும் ஒரு விதமான கட்டிங்க. அவங்க சொல்கிற ஏரியாவில் உங்களால் கட்டவே முடியாது. ஏன்னா கவர்மெண்ட்ஸ் நாம்ஸ் அது பண்ணவே முடியாது. அப்போ அதுக்கு ஒரு லஞ்சம். அதையும் தாண்டி வந்து மின்சார வாங்கணுமா அதுக்கு ஒரு லஞ்சம், குடிநீர் வாங்கணுமா அதுக்கு ஒரு லஞ்சம். இப்படி தொடர்ச்சியாக ஒரு வீடு முடிக்கிறதுக்குள்ளே படாத பாடுபட்டுருவாங்க. ஆனால் இவங்க கவலையே படாமல் எந்த இடத்துல கட்டக்கூடாதோ அந்த இடத்துல கட்டுறாங்க. நம்மளாம் பார்த்தீங்கன்னா குடிசையில், அதாவது நீர்ப்புறத்துக்கு பக்கத்தில் கட்டிட்டோம் அப்படின்னு வீடுகளை நிறைய அடிக்கிறதுலாம் பார்த்துருப்பீங்க. அப்போ இவங்க சொல்லக்கூடிய தகவல் என்ன? சேகர் பாபுலாம் கேட்டிங்கன்னா நீதிமன்றம் சொல்லிடுச்சிங்க, நாங்கள் என்னங்க பண்ண முடியும்? உங்களுக்கு தெரியும் நிறைய பிரச்சனை அது மாதிரிலாம் நடந்துக்குது. அவங்களுக்கு வீடுகள்லாம் ஒதுக்குவாங்க. பார்த்தீங்கன்னா கண்ணகி நகர், அங்கே செம்மஞ்சேரி, அங்கே ஒதுக்குவாங்க. அதாவது ஏழைகளுக்கு இப்படி. ஆனால் வெளியிலிருந்து வரக்கூடிய பணக்காரர்களுக்கு இவங்க வந்து சிறப்பு கவனம் விரித்து வாங்க சதுப்பு நிலத்துலையும் கட்டிக்கோங்க, எங்கே வேணால் கட்டிக்கோங்க அப்படிங்கிறது எந்த விதத்தில் சரி? இப்போ இன்றைக்கி நீதிமன்றத்தில் வந்து இதுக்கு தடை போடுறாங்களே. சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு ஆளுக்கு கூட தெரியும் நீதிமன்றத்துக்கு போனால் அது அடி வாங்கணும். எந்த தைரியத்தில் நீங்கள் இந்த பர்மிஷன் கொடுக்குறீங்க? என்ன அர்த்தம் அது? அப்புறம் இதனுடைய நோக்கம் என்ன? மன்னராட்சி தான். தமிழ்நாடு எங்களுது, நாங்கள் நினச்சா என்ன வேணால் பண்ணுவோம். பொறுப்பு டிஜிபியை போடுவோம். பிஜேபி நினச்சாலே எங்களை ஒன்றும் பண்ண முடியாது. பாசிச பாஜகன்னு சொல்லுவோம், ஆனால் நாங்கள் பொறுப்பு டிஜிபியை போடுவோம். நல்லா யோசனை பாருங்கள். இந்த பொறுப்பு டிஜிபி மேட்டரில் ஒன்றிய அரசு நினச்சா உள்ளே வந்திருக்க முடியாது. ஏன் ஒன்றிய அரசு மௌனம் காத்து கொண்டு இருக்கிறது? அதிரடியாக நடவடிக்கை எடுத்திருந்தால் இவங்க ஆடி போயிருப்பாங்கல்ல. அப்போ திமுகவுக்கும் பிஜேபிக்கு என்ன ஒரு மறைமுக கூட்டணி? அப்போ 22 எம்பி வந்து ஸ்டாலின்ட்ட இருக்கிறதுனால மோடி கொஞ்சம் அடக்கி வச்சுக்கிறார். அப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கலாம். என்னங்க அது ஊர் ஃபுல்லாக ரைடு விடுறீங்க? அரவிந்த் கெஜ்ரிவாலத்துக்கு உள்ளே போட்டிங்க, ஹேமந்த் சோரனை போட்டிங்க, கவிதாவை போட்டிங்க, சஞ்சய் சிங்கை போட்டிங்க, எவ்வளோ பேரை போட்டிங்க. இந்த பக்கம் பார்த்தா தம்பிகளை தாண்டி போகவே மாட்டேங்குது கேஸு.
நீங்கள் முதலமைச்சர் டெல்லி போயிட்டு இருந்ததுக்கப்புறம் அதுவும் போக மாட்டேது. அதுக்கப்புறம் பழனிசாமி போயிட்டு இருந்ததுக்கப்புறம் கொஞ்சம் வேகம் எடுக்குது. என்ன நீங்கள் பேசுகிறது ஒன்றுமே புரியலையே. இப்போ யாருக்கு பி டீம்னு ஒன்றும் புரியலையே. அப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சொல்லிட்டோம், சிஎம்டிஏவெல்லாம் இன்னைக்கு இடி விட்டு வச்சிருக்காது. அது ஏற்கனவே ஏற்கனவே வேற ஒரு கேஸை விசாரிக்க போகும்போது அங்கே இருக்கக்கூடிய ஆவணத்தை பார்த்தா எல்லாமே ஷெல் கம்பெனி அப்படின்னா இப்போ சிஎம்டிஏ ஒரு 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 டெண்டர் விட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டெண்டரை முடிச்சு தரத்துக்கு அந்த டெண்டரை அவங்க முடிக்க மாட்டாங்க. முடிச்சு தரத்துக்கு ஒரு கம்பெனிகிட்ட விடுவாங்க. அந்த கம்பெனியை ராமசாமி, சுப்புசாமி நிறைய பேர் அந்த கம்பெனியில் வேலை பார்ப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு 15 கோடி வந்துச்சுன்னா பல ஆயிரம் பேர்கிட்ட அந்த பணத்தை கொடுத்து அது ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கு போகும். ஏன்னா ஒரே தொகை ஒரு ஆள்கிட்ட வந்தால் அது இன்கம் டேக்ஸ் பிரச்சனையாக வந்துடும். பல பேர்கிட்ட இருந்தால் வரும். இப்படி ஒரு விஞ்ஞானபூர்வமான விஷயத்தை இன்றைக்கி சிஎம்டிஏ பண்ணிகிட்டு இருக்கிறதா வெளியில் தகவல்கள் வந்து கொண்டு இருக்கிறது. ஆதாரம் இல்லை, ஆனால் வந்துட்டுருக்கு. அப்போ இதையெல்லாம் இன்றைக்கி இடி கண்டுபிடித்து விட்டது. மிக விரைவில் அங்கே நடுங்க போகுது. இப்போ ஏற்கனவே சதுப்பு நில பிரச்சனை. இப்போ நீதிமன்றம் சொல்லிச்சு, என்ன பண்ண போகிறீங்க? அடிக்கடி சொல்லுவீங்களே, நீதிமன்றம் தான் இறுதி எஜமானர்கள், நீதிமன்றம் தான் உங்களுக்கு இப்படி ஒரு ஆப்பு வச்சுருக்காங்க. அப்போ எவ்வளவு தைரியமாக நீங்கள் இயற்கையை மாசுபடுத்தி கொண்டிருக்கிறீர்கள், அதுவும் எவ்வளவு துணிச்சலாக. இதை பற்றி யாரும் கருத்து சொல்ல மாட்டீங்க. நேரு பிரச்சனைனாலும் கருத்து சொல்ல மாட்டீங்க, எதுக்குமே கருத்து சொல்ல மாட்டீங்க. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலான ஊடகங்கள் இதை எதை பற்றியுமே விவாதிக்காது. சதுப்பு நிலத்தில் போய் பறவைகள்லாம் வரக்கூடிய இடத்துல போய் கட்டுறீங்களேன்னு யாராவது ஒருத்தர் கேட்டாங்களா? இன்றைக்கி பல ஊரில் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு பறவைகள்லாம் வருவதுங்கிறதுக்காக தீபாவளியை கொண்டாடாமல் இருக்காங்க. இன்றைக்கி சென்னை எவ்வளோ மோசமாக பாதிக்கப்பட்டு இருக்குது. டெல்லியில் போய் பாருங்கள். முதல்ல கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி என்ன ஆச்சு? காற்று மாசு. இந்த நம்பர் கொண்ட வண்டி தான் இன்றைக்கி ஓடணும், இன்னொரு நம்பர் கொண்ட வண்டி தான் இன்றைக்கி ஓடணும். இதான் இன்றைக்கி டெல்லியோட நிலைமை. காற்று மாசு இப்போவே கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தீபாவளிக்கு சென்னையிலேயே காற்று மாசு. இது வரைக்கும் நம்ம அதெல்லாம் கேள்வியே படலை. அப்போ இவ்வளவு வாகனங்களால் ஒரு பக்கம் இப்போ காற்று மாசுனா நீங்கள் மண் வளத்தை இவ்வளோ பாடுபடுத்துனீங்கன்னா மழை பெஞ்சால் தண்ணி எங்கே நிற்கும்? 4000 கோடியில் ஏற்கனவே சென்னையை சூப்பர் பண்ணுறோன்ட்டு இன்றைக்கி சென்னையில் சாதாரண மழை பெஞ்சாலே சென்னை மட்டும் இல்லை எல்லா ஊர்லேயும் தண்ணி நிற்கிது. 4 வருடமாக நீங்கள் ஆண்ட லட்சணம் என்னென்னா இன்றைக்கி 4000 கோடி காணா போனது தான் மிச்சம். எங்கே போனது? கிணறு காணுங்கிற கதையாக தான் போயிட்டு இருக்குது. மறுபடியும் சொல்கிறோம், உயர்நீதிமன்றத்துடைய இந்த உத்தரவு பாராட்டப்பட வேண்டிய உத்தரவு. இன்னும் நாட்டில் நீதி சாகவில்லை. இது இவர்களுக்கு பெரிய சம்மடி அடிதான். இதை எடுத்துட்டு உச்சநீதிமன்றம் போகவே முடியாது. ஏன்னா உச்சநீதிமன்றத்தில் ஏற்கனவே கேஸ் இருக்குது. அந்த கேஸில் வழங்கப்பட்ட உத்தரவின் அடிப்படையில் தான் உயர்நீதிமன்றம் சொல்லுது. அதாவது இப்போ இந்த ப்ராஜெக்டை கை விடுறத தவிர வேறு வழி இல்லை. இதில் என்ன சிக்கல்லாம், கை விடுறது பிரச்சனை இல்லை. ஏற்கனவே ஒருத்தட்ட ஒப்புதல் கொடுத்துருப்பாங்க, சும்மா ஒப்புதல் கொடுத்துருப்பாங்க, காசு வாங்காமல் ஒப்புதல் கொடுத்துருப்பாங்க. இவரெல்லாம் அவ்வளவு நல்லவர்களா? நீங்களே சொல்லுங்கள். காசு வாங்காமல் இல்லை மக்கள் அங்கே குடியிருக்கணும், அதுதான் திராவிட மாடலின் ஒரே லட்சியம் அப்படிங்கிறதுக்காக பண்ணியிருப்பாங்களா? மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். நீதிமன்றம் சரியான நடவடிக்கை எடுக்கும். ஒன்றிய அரசிலிருந்து ஓலை வரும். இவங்க போய் ஆஜராக தர வேறு வழியே இல்லை. மாட்டிக்கொண்டு விட்டார்கள். ஏற்கனவே செந்தில் பாலாஜி மாட்டிக்கிட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நேரு அவர்கள், அது ஒரு பிரச்சனை. ஏற்கனவே துரைமுருகன் பையன் அவங்க மேலே கேஸு, பொன்முடி அவர்கள் மேலே கேஸு, ஜெகத்ரத்திகன் மேலே கேஸு எல்லாம் ஆஃப் ஆகிட்டாங்க. இப்போ சேகர் பாபு வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து ஏவா வேலுவும் மூர்த்தியும் தான். அப்புறம் ஐபிடி சாமி மேலே ஏற்கனவே வந்துருச்சு. அதனால் தேர்தலுக்குள்ளே இவங்க தாங்குவாங்களாங்கிறதே பெரிய பாடாகுது. திமுக 3வது இடத்துக்கு போனாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை போடுகுது. தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.